உங்கள் அனைவரையும் இந்த இனிமையான நிகழ்ச்சிக்கு, கல்பத்தரு நிகழ்ச்சிக்கு உங்களை அனைவரையும் அன்புடனும் மரியாதையுடனும் நன்றி உணர்வுடனும் வணங்கி வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில உங்களோட பேசிக் கொண்டிருப்பது மாநித்திய ஆத்மபிரியானந்த சுவாமி மற்றும் மாநித்திய பிரேமாத்மானந்த சுவாமி நித்யானந்தம். சோ இப்ப நேயர்களை, இப்ப அடுத்ததாக ஆகஸ்ட் மாசம் இப்ப 19ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை பரமஹம்ச நித்யானந்த சுவாமிகளை நேரடியாக நிகழ்த்த உள்ள நித்திய கிரியா யோகா, இந்த நித்திய கிரியா யோகா அப்படின்ற அருமையான தியான முகாம் நடைபெற உள்ளது. இந்த நித்திய கிரியா யோகா முகாம் 5 நாட்கள் நம்ம பெங்களூர் ஆதீனம் விடுதி ஆசிரமத்துல நித்யானந்த பீடத்துல நடைபெற உள்ளது. இந்த முகாமை பற்றி நாம விரிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்ப பூஜைன்னா என்ன, எதுக்காக நம்ம பூஜை செய்யணும்? முதல்ல பேசிக்கா ஒரு பூஜை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2 காரணங்கள் இருக்குது. ஒண்ணு பாத்தீங்கன்னா, நமக்கு இறைவன் நிறைய வாழ்க்கையில கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ஹெல்த், நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய வசதி, எந்த ஒரு நிலைமையா இருந்தாலும் அதுல நம்ம இன்றைய வரைக்கும் உயிரோட ஒரு என்ன சொல்றது, நம்ம தெளிவோட வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்போ நமக்கு இறைவன் கொடுத்து இருக்கிறதை நினைத்து ஃபர்ஸ்ட் கிராட்டிடியூட், நமக்கு நன்றி சொல்வதற்காக நம்ம பூஜை பண்றது. இது தினமும் அந்த இறை சக்திக்கு எனக்கு நான் இன்று விழித்து எழுந்திருக்கிறேன் அப்படிங்கிறது, இன்றைய நாளுக்காக நன்றி சொல்லி, நமக்கு கொடுத்த அனைத்து விஷயங்களுக்காக நன்றி சொல்லி பண்றது. அது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த உடல், மனது, அதையும் தாண்டி ஆன்மா. அந்த ஆன்மா அப்படிங்கிறதுதான் அந்த இறை சக்தி நமக்குள்ளேயும் இருக்குங்கிறது. அந்த இறை சக்தியோட கனெக்ட் பண்றது. அதற்காகவும் அந்த டிவோஷன்ல நம்ம குரு பக்தியோடும் சிவபக்தியோடும் அது உருகி சேரும் போது அது பேசிக்கலா நம்மளுடைய ஆத்ம பக்தியாக நமக்குள்ள மலருது. அந்த ஆன்மாவுடன் ஒன்று சேர்வதற்காக பண்றது நம்மளுடைய 2வது காரணமாக நான் ஃபீல் பண்றேன். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இப்போ குரு பூஜை, சிவ பூஜை நம்ம டெய்லி நம்ம ஆதீனத்துல பண்றோம். குரு பூஜைன்னா, குரு என்றால் நம்மளுடைய இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு எடுத்து போவதுதான் குரு. அவருக்கு கிராட்டிடியூட், அவருக்கு நன்றி சொல்வதற்காக தினமும் காலையில் எழுந்து நம்ம குரு பூஜை செய்வது. அதற்கப்புறம் சிவ பூஜை. சிவ பூஜை நீங்க நீங்க சொன்ன மாதிரி, ஏன் நான் அந்த புக்கு வாங்கி வீட்டுல பண்ண முடியாதா, இல்ல நான் தான் சிவ பூஜை தினமும் நான் சிவலிங்கத்துக்கு பண்ணிட்டு இருக்கேனே, போறாதா அப்படின்னு கேட்கலாம். பாத்தீங்கன்னா, சிவ பூஜை அப்படின்னா சிவ ஆகமத்தில் சிவபெருமான் எப்படி சொல்லியிருக்காரோ அதுபடி அந்த சுவாமிஜி கொடுத்திருக்க அந்த வழிமுறை பாத்தீங்கன்னா சிவ ஆகமத்துல எப்படி இருக்கும் அதுபடி உண்டு. சிவ பூஜை பண்ணும்போது ஒரு முறையும் ஒரு முதிரையும் அந்த ஆகமத்துப்படி அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம கேர் எடுத்து அனைத்து பூஜை பொருட்களையும் வைத்து மிக சின்சியரா நம்ம பண்றது. சோ இது முழுக்க ஆகமப்படி எப்படி சிவ பூஜை பண்ணுது அப்படிங்கறத பத்தி நம்ம சுவாமிஜி சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஒருத்தரும் தன்னுடைய ஆத்மலிங்கத்தை வைத்து தினமும் சிவ தீட்சை பெற்றவர்களும் இந்த விசேஷ தீட்சை பெற்றவர்களும் தினமும் தன்னுடைய ஆத்மலிங்கத்துக்கு பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு ஆகமத்துல இருக்கு. இந்த ஆத்மலிங்கத்துக்கு நம்ம தினமும் பூஜை பண்ணுவோம். இப்ப இந்த ஆத்மலிங்கம் அப்படிங்கிறது என்ன? இப்போ நிறைய பேர் கடைகள்ல, கோயில்கள்லாம் போய் லிங்கம் வாங்கிக்கிறாங்க இல்லையா? சோ அந்த லிங்கத்துக்கும் நாம சுவாமிஜி அவரே ஸ்படிகத்துல ஆன ஒரு ஸ்ரீ சக்கரம், அதுவும் ரொம்ப அருமையான அந்த பிரபஞ்சத்தினுடைய மொத்த வெளிப்பாடுனுடைய உருவம் தான் ஸ்ரீயந்திரம். அந்த ஸ்ரீ சக்கரம் பொறிக்கப்பட்ட அந்த ஆத்ம லிங்கம் கொடுக்குறாங்க. சோ ஏதோ ஒரு லிங்கத்துக்கு பூஜை செய்து அபிஷேகம் பண்றதுக்கும், அவதார புருஷர் ஞானிகளிடம் நேரடியா தீட்சை பெற்று இந்த லிங்கம் பெற்று பூஜை செய்வதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு இல்லையாமா? அது அவரை தீட்சை கொடுத்து பிரதிஷ்டை அந்த இனிஷியேஷன் பண்ணி கொடுக்கும்போது தொடர்ந்து அதுவே ஒரு ஆட்டோமேட்டிக் இன்டெலிஜென்ஸா, அதாவது ஒரு இண்டிபெண்டன்ட் இன்டெலிஜென்ஸா மாறிடுது. எப்படி சுவாமிஜியுடைய பாதுகையை எடுத்துட்டு போனா அந்த பாதுகையிலேயே திருநீர், குங்குமம், இந்த மாதிரி தானாக சக்தி வெளிப்பாடு இருக்குது. அது மாதிரி சாமி சக்தியூட்டி கொடுக்கிற பல பொருட்கள், லிங்கங்கள் எல்லாமே நேரடியாக நீங்க நினைக்கிறத நிஜமாகும் இல்லையாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா. அதாவது இப்ப நம்ம ஒரு கடையில போய் ஒரு சிலைய, ஒரு குட்டியான மூர்த்தியை வாங்கி நம்ம பூஜை பண்றோம் அப்படின்னா அது வெறும் சிலை மட்டும்தான். அந்த சிலைக்கு நம்மளுடைய பக்தி மூலமாக, உணர்வு மூலமாக நம்மளுடைய இறைவனை வேண்டி அந்த உருவத்துல நினைச்சு கும்பிடும் போது அந்த இறைவனோட நினைப்பு தான் இருக்கு, அந்த பக்தி இருக்கு. ஆனா நம்ம வணங்குற அந்த ஒரு இது பாத்தீங்கன்னா அது வெறும் சிலை. அந்த சிலைக்குன்னு தனியாக சக்தி எதுவும் கிடையாது. அதே இதை நீங்க ஒரு அவதார புருஷர் கையில இருந்து வாங்கின போது என்ன ஆகுதுன்னா, அவர் எனர்ஜைஸ் பண்ணி பிராண பிரதிஷ்டை பண்ணி அவர் சுவாமிஜி கையில வாங்கும்போது உங்ககிட்ட நீங்க வாங்குறது சிலை அல்ல, மூர்த்தி, ஒரு டெய்டி, எனர்ஜைஸ் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்ட மூர்த்தி. அது மிக சக்தி வாய்ந்தது. அது நீங்க கோயில்ல போய் ஒரு பிராண பிரதிஷ்டை செய்த ஒரு கோயில்ல நீங்க போய் சாமியை கும்பிடுறதுக்கு
எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த ஆத்மலிங்கம் வந்து நீங்க எப்பவுமே உங்களோட வச்சிருக்கலாம், உங்களோட உடலோடவே இருக்கும். அதை நீங்க வீட்டுல வச்சுட்டு இருக்கும்போது உங்களுடைய வீட்டுக்கும் நன்மை நடக்கும், அந்த சக்தி உங்க வீட்டுல இருக்கும். சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த 5 நாள் தியான முகாம்ல வந்து ஹீலர்ஸ் இனிஷியேஷன், அதாவது தியான சிகிச்சையாளர் பயிற்சி கொடுக்குறாங்க இல்லையாமா. சோ இப்ப ஹீலர் அப்படின்னா என்ன, நிறைய பேர் வந்து நிறைய ஹீலிங், வேற வேற ஹீலிங், ரேக்கி ஹீலிங், பிராணிக் ஹீலிங், நிறைய ஹீலிங் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் கூட ஹீலிங் தானே, இதுல என்ன வித்தியாசம் இருக்கு இந்த ஹீலிங்ல, இதுவும் ஹீல் பண்ண போது அதுவும் ஹீல் பண்ண போது, சோ இதுல என்ன வித்தியாசம் இருக்கு நம்ம நேரோட பகிர்ந்துக்கலாம். கண்டிப்பா இதுல வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த ரேக்கி ஹீலிங், பிராணிக் ஹீலிங் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க ஒரு டீச்சர் கிட்ட இருந்து நம்ம கத்துட்டு வந்து நம்ம வந்து ஒரு ஹீல் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய உடல்ல இருக்கிற சக்திய நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து நம்ம ஹீல் பண்றோம். அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து டயர்ட் ஆயிடும். யார் அந்த ஹீலர் வந்து அந்த பிராணிக் ஹீலர், இந்த ரேக்கி ஹீலிங் பண்றாங்களோ அவங்க வந்து மற்றவர் வந்து ஹீல் பண்ண வந்து அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒருத்தர் ஹீல் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவர்களோட கர்மத்தால் வந்ததுதான் அந்த நோய், கர்மத்தால வந்த இது வந்து எனர்ஜி பிளாக்கால அவங்க வந்து உடல்ல வந்து நோய் வருது. அப்போ ஒருத்தருக்கு வந்து இது மூலமா நம்ம ஹீலிங் பண்ணும்போது அவருடைய கர்மம் நமக்கு வந்து விடுகிறது. இதே வந்து நம்ம சுவாமிஜி கொடுக்கிற ஹீலர் இனிஷியேஷன் பாத்தீங்க அப்படின்னா இறை சக்தி, அந்த காஸ்மிக் சக்தியோட, காஸ்மிக் எனர்ஜியோட நம்ம வந்து நம்ம ஆனந்த கந்தத்தை சுவாமிஜி வந்து திறந்து வைக்கும் போது அந்த சக்தி தான் நமக்கு சோர்ஸ். நம்மளுடைய சக்தியை வச்சு நம்ம வந்து யாரையும் ஹீல் பண்ண போறதில்ல, அந்த இறை சக்தியே வந்து நம்ம உடலில் நுழைந்து நம்ம வந்து ஹீல் பண்றோம். அப்படிங்கிறப்போ நம்ம ஹீல் பண்ணும்போது நமக்கும் அந்த சக்தி நம்ம உடல்ல வந்து அவ்வளவு பெருகி ஒண்ணு நம்ம ஆனந்த நிலையிலும் இருக்கும், இல்ல அது மட்டுமல்லாமல் நமக்குள்ளேயே ஏதாவது ஒரு தலைவலியோ இல்ல உடல் வலியோ ஏதோ ஒரு சக்தி குறைபாடு இருந்தாலும் நமக்குள்ள அந்த இறை சக்தி பொங்கி நமக்குள்ள அவ்வளவு எனர்ஜி இருக்கும். நம்மள ஹீல் பண்றது மட்டும் இல்லாம நம்ம யார ஹீல் பண்றோமோ அவங்களுக்கும் வந்து அந்த ஹீலிங் எனர்ஜி வந்து பிரபஞ்சத்துக்கு அந்த சக்தி வந்து அவங்களையும் ஹீல் பண்ணும். இதனால நமக்கு அவங்களுடைய கர்மம் கண்டிப்பாக நமக்கு வராது. அதாவது அந்த சக்தி எங்கிருந்து வருகிறதோ அந்த சக்தியை வந்து அந்த கர்மத்தையும் எடுத்து வருகிறது. ஒரு இந்து மதத்தை வந்து ஒரு சின்ன நட்ஷல்ல போட்டா இந்த 5 நாள் முகாம்ல நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்க வாழ்க்கையை மேம்படுத்துறது மட்டும் இல்ல, நீங்க பிறர் வாழ்க்கையை மற்றும் ஒரு இந்துவாக எப்படி இருந்து ஒரு வாழும் இந்துவாக மாறலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, ஒரு திருப்பு முனை உங்க லைஃப்ல கிடைக்கும். சோ இப்ப இந்த நித்தியக்கிரியா யோகாலமா இப்ப இந்த மாதிரி நிறைய நித்யானந்த யோகா பயிற்சி கொடுக்குறாங்க. சோ இப்ப இந்த ரோப் யோகா, அதுக்கப்புறம் மல்லக்கம்ப யோகாலாம் சொல்றாங்க. சோ இந்த மல்லக்கம்பத்துல யோகா பண்ணும்போது நமக்குள்ள என்ன நடக்குமா, இது வந்து ஒரு ஏன்ஷியன்ட் டைப் ஆஃப் யோகா ட்ரெடிஷன் இல்லையா. சோ அப்ப இதெல்லாமே கூட இந்த 5 நாள் முகாம்ல கற்றுக் கொடுக்கப்படுகிறது. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா அதாவது ஒரு முழுமையான பயிற்சி. அதாவது நம்ம சில டைம் நம்ம மெடிடேஷன் கிளாஸ் போறோம் அப்படின்னா போயிட்டு மைண்ட் கண்ட்ரோல் பண்றது எப்படி, பீஸ்ஃபுல்லா இருக்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி கத்துட்டு வரணும். ஏன்னா நம்ம ஒரு யோகா கிளாஸ்க்கு போறோம்னா யோகா பயிற்சிகள் சொல்லி கொடுப்பாங்க, இல்ல மேக்சிமம் வந்து நம்ம சாத்விக் ஃபுட் சாப்பிட போறோம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஒரு 5 நாள் கிளாஸ்லயே பாத்தீங்கன்னா சுவாமிஜி வந்து ஒரு முழுக்க காம்ப்ரிஹென்சிவ் ஒரு கோர்ஸ் கொடுக்குறாங்க. இதுல வந்து நம்மளுடைய இந்த மல்லக்கம்பு யோகா பிளஸ் அந்த ரோப் யோகா எல்லாம் பண்ணும்போது நம்மளுடைய உடல் சக்தி அடைவது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குண்டலினி சக்தி நமக்குள்ள ஏற்படைய செய்யுது, அதையும் ஏற்று தாங்கிக் கொள்ள அளவுக்கு சக்தி வந்து நமக்கு இந்த மல்லக்கம்ப யோகா மற்றும் குண்டலினி ரஜா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரோப் யோகா அப்படிங்கறது. இது பண்றதுனால நமக்கு வந்து அந்த சக்தி நமக்கு வந்து கிடைக்கிறது. சாமிஜி வந்து இந்த ஆதினவாசியாக மாறுவதை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க இல்லையா, சன்னியாச பயிற்சி, ஆதினவாசி. சோ இப்ப நீங்க நினைக்கிறீங்க சன்னியாச நீங்க எதுக்காக எடுத்தீங்க? நீங்க படிச்சிருக்கீங்க, வெளியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க யூஎஸ்ல, ஆனா இப்ப சன்னியாசம் எடுத்ததற்கு காரணம் என்ன? அதாவது இப்போ இங்க வந்துட்டு நான் நம்ம தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்து இங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அமெரிக்கால போயிட்டு நான் அங்க வந்து மேல் படிப்பு படித்து அங்கேயே வந்துட்டு IBM கம்பெனில வேலை பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல சொல்லி கொடுக்கறது என்ன, சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா நமக்கு என்ன சொல்றாங்க, நம்ம வந்து நம்மளுடைய பெண்ணோ பிள்ளையோ வந்து ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும்னா அட்லீஸ்ட் நம்ம இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நமக்கு சொல்லி கொடுக்குற பாடம் என்னன்னா, நீங்க ஸ்கூல்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம அவங்க சொல்லி கொடுக்குற பாடம் பேரண்ட்ஸ் நீ டாக்டரோ இன்ஜினியரோ தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்குறாங்க. ஏன் அப்படின்னா நீ டாக்டர் ஆனாவோ இல்ல இன்ஜினியர் ஆனாவோ நீ வாழ்க்கையில கஷ்டப்பட தேவையில்ல, உனக்கு வந்து எல்லா சொத்துக்களும் இருக்கும், நல்ல ஃபேமிலி இருக்கும், நீ வந்து கல்யாணம் பண்ணிட்டு நல்லா நிம்மதியா வாழலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி வளர்க்குறாங்க. இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கும் சேர்ந்தேன், வேலைக்கு சேர்ந்த மாதிரி ஒரு ஃபேமிலியும் இருக்கு. ஆனா அவங்க சொன்ன மாதிரி ஃபுல்ஃபில்மெண்ட் வரலையே. இதெல்லாம் பண்ணா நமக்கு வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் வருமே, நிறைவுத்தன்மை வருமே அப்படின்னு சொன்னாங்களே, ஆனா அது வரலையே. அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து இல்ல, இது என்னோட பர்பஸே கிடையாது, என்னோட வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன
இது வெறும் ஒரு இன்ஜினியரோ ஆகியோ இப்போ நான் ஒர்க் பண்ண கம்பெனில பாத்தீங்கன்னா சிப்ஸ் மேனுஃபேக்சர், அதாவது கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ற சிப்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அதுல வந்து நம்ம கஸ்டமர்ஸ் ஒர்க் பண்ணும்போது இந்த சிப்பை எப்படி ஃபாஸ்டா இன்னும் மேலும் ஸ்பீடா எப்படி டிசைன் பண்றது அப்படிங்கிற மாதிரிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. நான் நினைச்சு பார்த்தேன், இதை பண்ணி எனக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு சிப்பு ஸ்லோவா போனாலும் ஃபாஸ்டா போனாலும் என்னோட வாழ்க்கையில இது என்னத்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறேன்? மிஞ்சி போனா சம்பளத்தை அதிகமா கொடுக்க போறேன். இந்த சம்பளத்தை வாங்கி நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு மனத்து நிம்மதி கொடுக்குமா? இல்ல என்னோட பர்பஸ் என்ன, வாழ்க்கையோட ஹையர் பர்பஸ் என்ன? சத்தியமா இது கிடையாது அப்படிங்கிற ஒரு தேடுதல் வரும்போதுதான் நம்ம வந்து சுவாமிஜியை பத்தி கேள்விப்பட்டு சுவாமிஜியோட ஆசிரமத்துக்கு சேர்ந்தேன். நம்மளுடைய வாழ்க்கை நம்ம டிசைன் பண்ற மாதிரி நமக்கு தேவைப்படுற மாதிரி இல்ல. அப்ப இதெல்லாம் யாரு எழுதுறா, எதுக்கு நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படிங்கிற நிறைய நம்ம வந்து வாழ்க்கையில பட்டுருக்கோம். அப்படிங்கிறப்போ கிடையாது, இனிமே இப்படி ஒரு வாழ்க்கையில நான் வந்து பிறக்க மாட்டேன். பிறந்தா வந்து ஒரு என்லைட்டன் பீயிங், ஒரு ஜீவன் முக்தனாகதான் பிறக்க வேண்டும், இப்படி தெளிவில்லாமல் பிறக்க மாட்டேன். அப்படிங்கிறப்போ சுவாமிஜி கிட்ட எனக்கு வந்து அனைத்து தீர்வுகளும் கிடைத்து ஜீவன் முக்த தன்மைக்காக அவர் வந்து நம்மள எல்லாத்தையும் ஆதீனவாசி, அப்போ நான் ஆதீனவாசியா சேர்ந்தேன். அதற்கப்புறம் வந்து ஜீவன் முக்தி அடைவதற்கு ஒரே வழி அப்படிங்கிறப்போ அது சன்னியாசம் மட்டும்தான். இல்ல அப்படின்னா நம்ம வந்து குழந்தை குட்டியோட குடும்பத்தோட நம்ம வந்து ஜீவன் முக்தி அடைய முடியுமானா கண்டிப்பா முடியாது. பிகாஸ் நம்மளுடைய கமிட்மெண்ட்ஸ் அது வந்து நம்ம குடும்பத்தாலும் சூழலாலும் சிச்சுவேஷன்கள் வந்து நாம் நம்மளுடைய வழிபடி என்னப்படி ஜீவன் முக்திக்கு முழுக்க நம்மளை செலுத்த முடியாமல் இந்த டிஸ்ட்ராக்ஷன், அதாவது இந்த ஃபேமிலி அந்த இதெல்லாம் வந்து கமிட்மெண்ட்ஸ்ல வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனா ஒரு பாரமா மட்டும்தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ ஜீவன் முக்தி அடையிறதுக்கு ஒரே வழி சன்னியாசம் அப்படிங்கறதுனால நான் வந்து சன்னியாச முடிவு எடுத்துட்டேன். சோ ரொம்ப அருமையா சொன்னீங்க. சோ தொடர்ந்து நேயர்களே இந்த நிகழ்ச்சியோட நிறைய வந்துட்டு இருக்கோம். மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம்.